சிட்டி பிரபாகரன் அளித்த அந்த பேட்டியில் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் அய்யநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அய்யநாதன் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்த 1 மணி நேரத்திலேயே அந்த ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டது. அதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னதாகவே மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமாவுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் அட்டையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகள் முன்னரே திட்டமிடப்பட்டுதான் நடந்துட்டு இருக்கா? அடுத்தடுத்து ஆமா, ரொம்ப நாளாவே அவங்களுக்குள்ள ஒரு இது இருந்திருக்கு. அதாவது பெரும்பான்மையை உறுதிப்படுத்திக்கிறோம் அப்படின்றதுல தீவிரமா இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த ஆதரவு, குறிப்பா திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சிகள் வரக்கூடிய ஆதரவு என்னைக்கு வேணாலும் அது அரும்போட்டு போயிடலாம் அப்படின்றது அவங்களோட எண்ணம். அதனால அவங்க என்ன பண்றாங்க, தங்கள் அளவுல பெரும்பான்மையை தக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பேரை கட்சி பார செய்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. குதிரை பேரத்துல நாங்க பண்றது இல்ல, குதிரை வேகத்துல செயல்படுவோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் சொன்னாரு. ஆக்சுவலா குதிரை பேரத்துல தான் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்கன்றது இதுல இருந்து நல்லா தெரியுது. இது போன்ற குதிரை பேரத்தில் ஈடுபடுவது, அதாவது நிரூபிக்கப்பட்டால் இந்த ஆட்சிக்கான அந்த பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா சார்? தொடர்ச்சியாக நிரூபிக்க போறீங்க? சோஃபா செட்டு, அப்புறம் நவாப் நாற்காலி இதெல்லாம் கொடுத்து போட்டாங்கன்னா எப்படி நிரூபிக்க முடியும்? யாராலும் நிரூபிக்க முடியும்? அதெல்லாம் இப்போ எந்த ஒரு கட்சியும் ஒரு எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ கட்சி போறதா இருந்தாலும் நான் தேர்தலை இவ்வளவு செலவு பண்ணேன், அதை முதல்ல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தேர்தல் நிக்கிறதுக்கான அமௌண்ட் எவ்வளவு வேணுமோ அது மினிமம் கேரண்டி அதையும் வாங்கிட்டு தான் எல்லாமே செய்வாங்க. சோ இதெல்லாம் சகஜமான ஒரு இதுதான். ஆனா பெருசா ஊழல் இருக்காது. எப்படி ஊழலை பற்றி நினைச்சிருந்தீங்கன்னா அதை எரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவருடைய ஆட்சியில இதெல்லாம் நடக்குது அப்படின்றதுதான் ரொம்ப பெருமிதத்திற்குரிய ஒரு விடயம். இன்னொரு முக்கியமானது, இந்த மாதிரி மாட்டு கட்சியினர் இணையறாங்க, அது தலைமைச் செயலகத்திலேயே அது நடைபெறுவது, அதை எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க எங்க கட்சின்னு பார்த்தாங்க, தலைமைச் செயலகம் பார்த்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லும் போது கூட பல பேர் கோசிக்கிட்டாங்க, அது ரசிகர் மன்ற அமைச்சரவை அப்படின்னு. ரசிகர் மன்ற அவை தமிழக அரசு அமைச்சரவை அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்புறம் அவங்க என்ன வேணாலும் எங்க வேணாலும் பண்ணலாம் இல்லைங்களா? அங்கே வருவாங்க, டிவிக்கு கோஷம் போடுவாங்க, தளபதினு கத்துவாங்க, எல்லாமே அவங்க நடத்துவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்டிங்ஷன்லாம் எதுவும் கிடையாது. இதுல ரிஸ்க் என்ன அப்படின்னோம்னா தாவேகாவுக்கும் அந்த எம்எல்ஏக்களுக்கு தான். ஏன்னா இப்ப இவங்க எல்லாருமே அரசியலத்துல தங்களுடைய தனிநலன் கருதி இவங்க எடுத்துட்டாங்க, முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா மறுபடியும் போயிட்டு அந்த மக்களை எப்படி சந்திப்பாங்க? அந்த மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவா தான் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுடைய சம்பந்தம் என்று எந்த விதமான நேரடியான வலிமையான காரணங்கள் இன்றி நாங்க பதவியை விட்டு விலகுறீங்க. மறுபடியும் நீங்க போயிடணும்னா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்றது என்ன நிச்சயம்? விசில் சின்னத்துல நிக்கும் போது அந்த ஓட்டு இரட்டை ஓட்டு போட மாட்டாங்க. ஐயா, விசில் சின்னத்துல விழுந்த ஓட்டெல்லாம் எப்படி விழுந்துச்சு அப்படின்றதே 1000 கேள்வி இருக்குதுங்கய்யா. அதெல்லாம் இப்ப தெரிஞ்சிடும், எக்ஸ்போஸ் ஆயிடும். அதிமுக விழுந்த ஓட்டு இவங்களுக்கு மறுபடியும் உடனே அங்கெல்லாம் இருக்கு பிரச்சனை. இரட்டையிலும் கேண்டிடேட் போடுவார்ல எடப்பாடி பழனிசாமி. ஆமா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க இவங்க? அதனால இவங்க எடுத்திருக்கிறது ஒரு ஒரு கணக்கு போட்ட ஒரு ஆபத்தான ஒரு நடவடிக்கை தான், கால்குலேட்டட் ரிஸ்க். ஆமா, இது ரொம்ப ஆபத்தானது தான் உங்களுக்கு. இதுல என்னன்னா, இதுல எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுல நெகட்டிவா உதவுறாரு. எப்படின்னா, கட்சியை விட்டு முரண்பட்டு போய் இப்ப தனிக்குழுவா செயல்பட்டவங்களை அவர் அரவணைச்சுக்கிட்டு கட்சியை பலப்படுறதை விட்டுட்டு அவங்களுடைய பொறுப்புகள் அவங்களை எல்லாம் தூக்கி கட்சியை பலவீனப்படுத்துறாரு. அப்படி கட்சியை பலவீனப்படுத்துறதுனுடைய விளைவு தான் இந்த மாதிரி என்னன்னா, நம்மளுக்கு ஃபியூச்சர் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டு இவங்க அந்தாண்ட போயிடுறாங்க, ஒரு பேரத்துக்கு கட்டுப்பட்டு அந்தாண்ட போயிடுறாங்க. இவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒரு முயற்சியே பண்ணலையா சார்? சிவி சண்முகம், எஸ்.சி. வேலுமணி தரப்புல இல்ல எதையும் பண்ணல. அதனாலதான் அவங்க விளையாடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்ப என்ன சார் நெருக்கடி இருக்கு? இப்ப அதிமுக உடச்சிங்க எம்எல்ஏக்களை சேர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே 144 எம்எல்ஏ கூட நம்பிக்கை வாக்கெடுப்புல என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட நம்மளுடைய ஆட்சி நிக்குது. இதுல ரொம்ப அந்த ரிஸ்க் தான். இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு எதிராக அவங்க ஏதாவது கேள்வி எடுப்பினாலே அவங்களை கட்சியை விட்டு தூக்குறது, அவங்களுடைய பொறுப்புல இருந்து தூக்குறது அப்படின்ற ஒரு நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டு இருக்காரு. அதுதான் அதிமுக இந்த அளவுக்கு பலவீனப்படுறதுக்கு காரணம். இப்ப மறுபடியும் இப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தாவேகாவை ஆதரிக்கிறதுக்கான முடிவு கலெக்டிவா எடுக்கல. அவர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அவர் சொன்ன முடிவை எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் போயிருக்காரு. அவருடைய விளைவு தான் 25 பேர் வெளியில அவங்க தனியா ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க.
சோ இந்த மாதிரிதான் ஒரு கட்சியுடைய தலைமை நடந்துக்கும் போது அது இன்னொரு கட்சிக்கு ரொம்ப ஈஸியா பலம் சேர்க்குது இல்லையா? ஆனா இப்ப சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி சொல்லிதான் அவங்க 3 பேர் போனாங்களா, இல்லன்னா இவங்க கிட்டே அதிருப்தி தெரிஞ்சவங்க 3 பேர் போனதா நினைக்கிறீங்களா சார்? இல்ல 3 பேர் என்னைக்கு அதிகரிக்குமா? இதுல எப்படி அது நிச்சயம் அதிகரிக்கும் தான் நான் கருதுறேன். ஏன்னா ஒருத்தரும் அந்த பாசிபிலிட்டி கணக்கு போடுவாங்க, மீண்டும் ரிசைன் பண்ணிட்டு மீண்டும் போன ஜெயிக்கலாமா, இல்ல இப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம பதவி திருடிக்குமா, ஏன்னா கொரோனா உத்தரவை தாண்டி நம்ம முடிவு எடுத்திருக்கிறோமே அப்படின்றதெல்லாம் பார்த்து சரி தூக்கி போட்டு ஒரு கட்சியில போய் செட்டில் ஆகலாம். அதிமுக இதுக்கு மேல பலம் பெறதுக்கான வாய்ப்பு இல்ல. எதிர்காலத்தை கருதி நம்ம இப்படி ஒரு முடிவு எடுப்போம்னு முடிவெடுத்தாங்கன்னா இன்னும் பலரும் அந்த 25 பேர் கொண்ட தொகுப்புல இருந்துட்டு வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா தாவேக்காக்கு உண்மையிலே இந்த திமுக கூட்டணியில இவங்க அமைச்சரவையிலே பங்கேற்றாங்களா? இனிமேல் நெருக்கடி இருக்கும்னு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இந்த மாதிரி கட்சியை உடைச்சு இடைத்தேர்தலாம் சந்திக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆமா அதேதான். இல்ல இப்ப அமைச்சரவையில இருந்தாலுமே விலகுவாங்க, ஆதரவு விலகிக்கலாம்னு நினைக்கிற ஃபீல் பண்றீங்களா சார்? இல்ல அமைச்சரவை அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாதுங்க. கொள்கை ரீதியான முரண் வரும்போது அவங்கள காப்பாத்திக்குவாங்க இல்லையா? ஆமா, அந்த நேரத்துல திமுக தன்னுடைய லிவரேஜ் பயன்படுத்தும் இல்லையா? இதுக்கு மேல எப்படி அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா இப்ப தாவேக்கானுடைய பலம் என்னது? ஒரு குணம் ஜெயிச்சிட்டாங்க, அவங்க மீண்டும் இவங்களே ஜெயிப்பாங்க அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம்? ஏகப்பட்ட கேள்வி இடும் இல்லையா? ஆமா. ஆனா இடைத்தேர்தலுக்கு நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த வெற்றி வாய்ப்பு குறைஞ்சிருக்குமான்னு சார் நினைக்கிறீங்க? குறையும். சரி, நன்றி சார். என்னோட இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆன உண்மையான செல்வாக்கு இந்த இடைத்தேர்தலில் தெரிய வரும் என்றும் அது ஆளும் கட்சிக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஆதரவு இருந்ததா இல்லையா என்பதை இடைத்தேர்தலில் தமிழக மக்கள் அரசியலில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் என்பதும் அதைத்தான் ஆவலோடு அனைத்து அரசியல் தலைவர்களும் மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்றும் அந்த மாற்றம், தூய சக்தி, ஊழல் இல்லாத ஆட்சி என்று கூறிவிட்டு அனைத்திலுமே முதல் 15 நாட்களிலேயே 2 வாரத்திலேயே ஊழல், மாற்றம் மற்றும் அந்த தூய சக்தி என்ற எதிர்பார்ப்பு ஆகிய 3மே பொய்த்து போய்விட்டது என்று மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் நம்மிடையே அளித்த அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார்.